ஓம் கம் கணபதையே நமகா. ஒரு அற்புதமான தமிழ் ஆண்டு பராபவ வருஷம். 60 தமிழ் ஆண்டுகள். அதில் மிக முக்கியமான வருஷமாக இந்த பராபவ வருஷம் அமைகிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய தமிழ் வருடம் பராபவ வருடம் பிறக்கிறது. பிறக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த தமிழ் ஆண்டு எப்போ பிறக்கிறதுனா காலையில் 8:33 அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி நடக்கிறது. சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில், கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்க போறார் புது வருஷத்துல. இந்த ஆண்டுடைய லக்னம் ரிஷப லக்னம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், கும்பத்திலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அணிவகுத்திருக்கிறார்கள். மீனத்திலே செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். இதில் ஒவ்வொரு பிளானட்டும் மாறிண்டே இருக்கும். வருஷ பலன்கிறதுல நம்ம மேஜராக இருக்கக்கூடிய பெரிய கிரகங்கள் எடுத்துப்போம். அதில் குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பெயரப்போகிறது. அது கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறது. அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போது வரும்போது உங்களுக்கு கேது பகவான் கடகராசிக்கும் ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி அடைஞ்சு விடுவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த ஆண்டு பலன்கள் பார்க்குறோம். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷத்தில் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்து வருஷம் தொடங்குறதுங்கிறதே ஒரு அற்புதமான விஷயம். சூரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியத்துடைய அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடியவர். சும்மா பட்டையை கிளப்புறீங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை மேஷராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். ஏன் இந்த வளர்ச்சியை பற்றி நான் முதல்ல சொல்கிறேன்னா, மேஷராசிக்காரங்களுக்கு தெரியும் 7.5 சனி தொடங்கிருச்சு. நிறைய மேஷராசிக்காரங்க நம்மள்ட்ட கேட்கக்கூடிய விஷயமே, சார் 7.5 சனி தொடங்கிருச்சு, எங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வந்துடுமோ தான் நம்ம பயப்படுறோம். அந்த மாதிரியான பாதிப்புகள் வருகிற போது அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு இந்த ஆண்டுடைய கிரக சூழ்நிலைகள் ரொம்ப சூப்பராக இருக்குது மேஷராசிக்கு. குறிப்பாக பூர்வ புண்ணியாதிபதி சூரியனோடு, அதாவது 5-7 கூடிய கிரகங்கள் ஒன்று சேர்ந்து ராசியில் அமர்ந்திருப்பது உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தே தீரும். உங்களுக்கு இப்போ கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நல்ல வரன் கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதனால வரைக்கும் எல்லா பெண்ணும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு இடம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ஏன்னா சுக்கிரனி ராசியில் அமர்ந்து வருஷம் துவங்குறதுங்கிறது நல்ல க்ரோத் இருக்கும். கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க இந்த வருஷம் கார் வாங்கிடுவீங்க. நீங்கள் வாங்காமல் விட்டுருந்தாலும் இந்த வருஷம் கார் வாங்கிடுவீங்க. வீட்டுக்கு தேவையான சோஃபா செட் வாங்கி போடுறது, நிறைய பேர் புதிய வீடு வாங்குறது, அப்படி அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் 4ஆம் இடத்துல குரு இருக்கிற போது நிறைய கடன் வாங்கக்கூடாது. பல பேரை ரொம்ப கடன் வாங்க வைக்கும். இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் 2 அன்னைக்கு ஃபஸ்ட் டே நைட் அந்த ஜூபிட்டருடைய டிரான்சிட் இருக்கும்போது நிறைய கடன் வாங்க வைக்கும் மேஷராசிக்காரங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி நல்ல சுபகாரியங்கள் பங்கெடுப்பது. சுபகாரியங்கள்னு சொன்னாலே ஒரு கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறப்பு, சஷ்டி விட்டுபூர்த்தி, சீமந்தம், வழகாப்பு, உபநயனம், இப்படி எந்த நல்ல விஷயம் நினைக்கிறீங்களோ, புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறது, இப்படி என்ன எதிர்பார்க்குறீங்களோ இதெல்லாம் மேஷராசிக்கு நடக்க போகுது. அது உங்களுக்கு தான் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நடக்கும். இல்லை நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு யாருக்கும் நடக்க வேண்டியிருந்துச்சுன்னா அதுவே கூடி வரும். ஜூபிட்டர் 10th பிளேஸை பார்க்க போகிறாரு. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் அமைச்சு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. நிறைய பேர் ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டா எனக்கு சரியாக அமையுமா சார், அடுத்த ஜாப்னு மேஷராசிக்காரங்க கேட்டுட்ருக்கீங்க. ஜூபிட்டருடைய அஸ்பெக்ட் சனியுடைய மேலே விழுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். இது வரைக்கும் பெர்மனன்ட் ஜாப் இல்லாதவங்களுக்கு இப்போ பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன புண்ணியங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களோ அந்த புண்ணியங்களுடைய அனுக்கிரகம் இருக்கும். அந்த குழந்தை பிறப்பு விஷயத்தில் யாருக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சோ அது சால்வ் ஆகும். இந்த ஜூபிட்டர் 8th பிளேஸை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிரான்சிட்டுக்கு அப்புறம் ஒரு 8th பிளேஸை பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய ரகசிய நோய்கள், பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட ப்ராப்ளங்கள் இதெல்லாம் சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு அடுத்த ஸ்டேட்டில் வேலை கிடைக்கும். அந்த வேலை ரொம்ப ஒரு உயர்வான பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போய் விடும். சந்திரனும் ராகுவும் சேர்ந்து லாபத்தில் இருக்காங்க. அப்போ எந்த ஒரு முயற்சி செய்தாலும் பெரிய லாபத்தில் அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வீட்டு பாத்ரூம் நடக்கும்போது கவனமாக நடக்கிறது, வண்டி வாகனங்களில் கவனமாக போகிறது, இதெல்லாம் இருக்கணும். பொதுவாக கால்களில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனாலே மேஷராசிக்காரங்களுக்கு 7.5 சனி தொடங்குறதுனால நான் அப்படி சொல்கிறேன். ஆனால் அதுக்காக பயந்துக்கணுமானா அப்படி இல்லை. ஏன்னா ஜூபிட்டருடைய பார்வை மேலே சேட்டர்ன் மேலே விழப்போகுது இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃபில்.
அப்படிங்கும்போது இந்த ஆண்டுடைய செகண்ட் ஆஃப் 26 செகண்ட் ஆஃப் பராபவ வருஷம் ஆரம்பித்து 2வது மாதம் ஏப்ரல் மாதம் பராபவ வருஷம் ஆரம்பிக்குது இல்லைங்களா. நமக்கு 2வது மாதமே ஜூன் மாதமே ஜூபிட்டருடைய டிரான்சிட் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எப்போ கிடைக்குங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், எங்கள் ஆஃபீஸில் வேணும்னே எனக்கு டிலே பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து கூடி வருது. சுக்கிர பகவானுடைய அனுகூலம் ராசியில் இருக்கிறதுனால பெண்களுக்கு ரொம்ப உயர்வான நேரம். மெடிக்கல் ஃபீல்டை சேர்ந்தவங்க நிறைய சாதிப்பீங்க. நிறைய பேர் புதுசாக மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய பயணம் தொடங்கும். ஒரு பார்மாசூட்டிக்கல் லைனில் ஒரு மெடிக்கல் கம்பெனி ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எலக்ட்ரிக்கல் துறையில் எலக்ட்ரானிக்கல் துறையில் உங்களுடைய ஈடுபாடு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம், நல்லா ஃப்ளாட் வாங்கக்கூடிய யோகம், அதெல்லாம் கூடி வருது. இதில் 12th பிளேஸில் செவ்வாய் புதன் சனி அது இருக்கிறது மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை இருக்குது அப்படிங்கிற போது பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். சிலருக்கு மறை உறுப்புகளில் சில ப்ராப்ளங்கள் வரலாம். சரிங்க, ரொம்ப நல்லா இருக்குமா இந்த ஆண்டு? நல்லா இருக்கும். 7.5 சனியுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து நான் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த எப்படி இருக்கும் அப்படி முழுசாக பராபவ வருஷம் தெரிஞ்சுக்கணும், உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம முழுமையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அதிர்ஷ்டமாக அமையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைத்தீஸ்வரனை வழிபடணும். வைத்தீஸ்வரன் வழிபாடு அப்படிங்கிறது, வைத்தீஸ்வரன் கோயில் சென்று நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சியை மேஷராசிக்காரர்கள் கொடுக்க போது ஹேட்ஸ் ஆஃப். ஒரு நல்ல பராபவ வருஷம் நல்ல வருஷமாக உங்களுக்கு இருக்குது. இந்த பராபவ வருஷத்தில் என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் உலக அளவில் தேவைப்படுது. நிறைய பொருளாதார தட்டுப்பாடுகள் உலக அளவில் இருக்கு பாருங்க. அதுக்கு இந்த தட்டுப்பாடுகள் நீங்கி ஒரு புதிய பொருளாதாரமாக உயர்வு வந்து செகண்ட் ஆஃப், இந்த பராபவ வருஷத்துடைய செகண்ட் ஆஃப்ல அது இருக்கு. அதே போல புதிய நோய்கள் தோன்றக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த பராபவ வருஷத்துடைய பிற்பாதி மிகுந்த லாபம் தரக்கூடிய காலமாக இருக்கும். இயற்கை சீற்றம் அப்படின்னு எடுத்தோம்னா அதிக பூகம்பம், அதிக வெள்ளப்பெருக்கு, காவிரி ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது, அதெல்லாம் இப்போ நிகழும். பேங்கிங் செக்டார், கவர்மெண்ட் பேங்க் எல்லாம் பெரிய லாபம் ஈட்ட ஆரம்பிக்கும். எப்போ? இந்த பராபவ வருஷத்துடைய பிற்பாதியில். மழை, நல்ல மழை இருக்கும். குறிப்பாக கேரளாவில் நல்ல மழை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் நல்ல மழை இருக்கும். விவசாயத்தில் நல்ல உற்பத்தி இருக்கும். புதிய ஆட்சி ஒன்று வளரக்கூடிய அமைப்பும் இருக்கும். அப்போ இந்த கிரகநிலைகள் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் பஞ்சாங்கங்கள் அழகாக சுட்டி காட்டுகின்றன. இந்த பராபவ வருஷம் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகளை தரும் என்ற அளவிலும், ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறப்பதனாலேயே பொதுவாக இதை செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டு. பெண்களுக்கு எல்லா வகையான உயர்வுகளும் வந்து சேரும். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு ஆதரவான சட்டங்கள் வரும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான சூழ்நிலையை நம்ம பார்ப்போம். நல்ல ஒரு பணப்புழக்கம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல குழந்தை பிறப்பிற்குரிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நிறைய நல்ல விஷயங்கள், சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இந்த ஆண்டு பிறப்பதும், சதய நட்சத்திரத்தில் பிறப்பதையும் நாம் கணக்கில் வச்சுக்கணும். வயதில் மூத்தவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். புதிய நோய்கள் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த ஆண்டு நமக்கு நல்ல பலன்கள் தருவதற்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகமாயி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அதை இந்த ஆண்டு முழுவதும் செய்து கொண்டு வந்தால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும்.